வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூலியன் சிந்துஜன். அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கின சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ச போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவினரால் கைது. கிளிநொச்சி பூநகரி பள்ளிக்குடா பகுதியில் நில அளவை திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்ட காணி அளவீட்டு முயற்சி முறியடிப்பு. யாழ் மாநகர சபையின் சுகாதார ஊழியர்களும் குடும்ப நல உத்தியோகஸ்தர்களும் கவனஈர்ப்பு போராட்டத்தில். 2016 ஊழல் ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுவதற்காக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன லண்டனிற்கு விஜயம். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ச போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நிதிக்குற்ற விசாரணை பிரிவிற்கு வாக்குமூலம் வழங்குவதற்கு சென்றிருந்த போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ச மாத்தறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி பூநகரி பள்ளிக்குடா பகுதியில் நில அளவை திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்ட காணியை அளவீட்டு முயற்சிகள் முறியடிக்கப்பட்டன. பள்ளிக்குடா பகுதியில் இன்று முற்பகல் 9:30 அளவில் நில அளவை திணைக்களத்தினர் காணியை அளவிடுவதற்கு குறித்த பகுதிக்கு சென்றுள்ளனர். கடற்படையினரின் தேவைக்காக இந்த காணி அளவீடு செய்யப்பட உள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதனையடுத்து இந்த பகுதி மக்களினால் நில அளவை திணைக்களத்தினரின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தங்களின் எதிர்ப்பை தெரிவித்து பிரதேச மக்களால் நில அளவை திணைக்களத்தினரிடம் கடிதமும் சமர்ப்பிக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பில் கடற்படை பேச்சாளர் கேப்டன் அக்ரம் அளவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. பள்ளிக்குடா பகுதியில் சுமார் 60 பர்ச்சஸ் காணி கடற்படையினரின் தேவைக்காக யுத்த காலத்தில் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதுடன் அங்கு சிறிய முகாம் ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் கூறினார். யுத்த கால பகுதியில் மக்களின் வாய்மொழி மூலம் வாக்குறுதியின் அடிப்படையில் அந்த காணி கடற்படையினரின் தேவைக்காக பெற்றுக் கொள்ளப்பட்டதாகவும் கேப்டன் அக்ரம் அளவி குறிப்பிட்டார். எனினும் சட்ட ரீதியாக குறித்த பகுதியை பெற்றுக் கொள்வதற்கு இன்று நில அளவை திணைக்களத்தினரால் அளவீடு செய்யும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ் மாநகர சபையின் சுகாதார ஊழியர்களும் குடும்ப நல உத்தியோகஸ்தர்களும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை இன்றைய தினம் முன்னெடுத்திருந்தனர். நிரந்தர நியமனம் வழங்குமாறு கோரி இன்று காலை முதல் இவர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். யாழ் மாநகர சபையில் பணிபுரியும் 120 சுகாதார ஊழியர்களும் 8 குடும்ப நல சுகாதார உத்தியோகஸ்தர்களும் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். மாநகர சபை வளாகத்தில் இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நாங்க 19 வருஷமா நாங்க இருக்கிறோம். தொண்டரா நாங்க 8 பேர் இருக்கிறோம். என்னன்னா இங்க எங்களுக்கு எல்லா சம்பள பட்டியல் எல்லாம் இங்க கொடுத்து ஓகே பண்ணி வந்தது. பேன ஆணையாளர் சொன்னார் நாங்க தருவந்துருவோம். ஆணையாளர் மாறுற ஒழிய ஆனா எங்களோட கொள்கையோ உங்களோட நிகழ்ந்திரமோ இந்த விதமான எங்களுக்கு கிடைக்கல. போன வருஷம் 2014 வந்து 60 பேரை தெரிஞ்செடுத்து நியமனம் கொடுக்கப்படும். அதே மாதிரி இந்த மாதமும் ஒரு 5 பேரை தெரிஞ்செடுத்திருக்கணும். இவை வந்து ஒழுங்கின் அடிப்படையில கொடுக்குற மாதிரி தெரியல. மழையோ வெயிலோ பாராமங்கிற தொழிலாளர் கஷ்டப்படுறான். ஆனா அதுக்கான ஊதியத்தை தெரியா சரியா. ஆனா நிரந்தர நியமனத்தை வழங்குறதுக்கான எந்த இதுவும் இல்ல. மாநகர சபை ஊழியர்களின் கோரிக்கை தொடர்பில் யாழ் மாநகர சபை ஆணையாளரிடம் வினவுவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை. 2016 ஆண்டிற்கான ஊழல் ஒழிப்பு மாநாடு லண்டனில் இன்றைய தினம் ஆரம்பமாகின்றது. உள்ளூர் நேரப்படி மதியம் 2:30 மணியளவில் இந்த ஊழல் ஒழிப்பு மாநாடு ஆரம்பமாக உள்ளது. இன்றைய மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுவதற்காக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன லண்டனுக்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். லண்டனில் நடைபெறும் ஊழல் ஒழிப்பு மாநாடு 2016 கலந்து கொள்வதற்காக லண்டனுக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி இன்று லண்டனை சென்றடைந்தார். ஹீத்ரோ விமான நிலையத்தை சென்றடைந்த ஜனாதிபதியை எலிசபெத் மகாராணியின் விசேட பிரதிநிதியும் மகாராணி மற்றும் இளவரசி கேத்ரினின் உப லெப்டினன்டுமான புரூஸ் ஹோல்டர் வரவேற்றார். இதன்போது பொதுநலபாய விவகாரங்களுக்கான விசேட பிரதிநிதிகள், இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலய அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். ஊழல் ஒழிப்பு மாநாடு பிரதானிய பிரதமர் டேவிட் கேமரின் தலைமையில் லாங்காஸ்டர் இல்லத்தில் இடம்பெறவுள்ளது. இந்த மாநாட்டில் மேலும் சில சர்வதேச தலைவர்களும் கலந்து கொள்ளவுள்ளனர். பூகோள ரீதியில் வலுவடைந்துள்ள ஊழல் தொடர்பிலான விசேட உரையை இன்றைய ஊழல் ஒழிப்பு மாநாட்டில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நிகழ்த்தவுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது. மலையகத்தில் சிறுத்தைகள் கொல்லப்படுவதை தடுப்பதற்கு விசேட சுற்றிவளைப்புகளை மேற்கொள்வதற்கு ராணுவத்தினர் இணக்கம் தெரிவித்துள்ளதாக வனஜீவராசிகள் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. மலையக பகுதிகளில் வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளுடன் இணைந்து செயற்படுவதற்கு தாம் எதிர்பார்ப்பதாகவும் ராணுவத்தினர் குறிப்பிட்டுள்ளதாக வனஜீவராசிகள் பணிப்பாளர் நாயகம் சுமித் பிலப்பிட்டிய தெரிவித்துள்ளார்.
இந்த நடவடிக்கைகளுக்கு இராணுவத்தினரின் ஒத்துழைப்பை வழங்குமாறு இராணுவ தளபதியிடம் எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் பணிப்பாளர் நாயகம் கூறியுள்ளார். கடந்த சில நாட்களாக ஹட்டன் அக்கரப்பத்தனை தோட்டத்தில் இலங்கைக்கு உரித்தான சிறுத்தைகள் சில உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளன. இவ்வாறு நேற்று முன்தினம் மீட்கப்பட்ட சிறுத்தை ஒன்றின் உடல் மீதான பிரேத பரிசோதனை பேராதனை பல்கலைக்கழகத்தின் விலங்கியல் துறையில் நேற்று நடத்தப்பட்டது. இதன்போது உடலில் விஷம் பரவியமையால் இந்த சிறுத்தைகள் உயிரிழந்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சிறுத்தைகளை கொலை செய்வதை தடுப்பதற்காக பிரதேச மக்களை தெளிவூட்டுவதற்கு எதிர்பார்ப்பதாக வனஜீவராசிகள் பணிப்பாளர் நாயகம் கூறியுள்ளார். குறிப்பாக ஹட்டன், நோவுட் மற்றும் அக்கரப்பத்தனை ஆகிய பிரதேசங்களின் தோட்டப்பகுதிகளில் சிறுத்தைகள் அதிகளவில் உயிரிழப்பதாக இலங்கை வனஜீவராசிகள் கட்டுப்பாட்டு உத்தியோகஸ்தர்களின் சங்கம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேட்டைக்காரர்களின் பொறிகளில் சிக்கியும் விஷம் கலந்த உணவை உட்கொள்வதாலும் சிறுத்தைகள் இறக்க நேரிடுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் கடந்த 6 மாதங்களில் மலையக பகுதிகளில் 10க்கும் அதிகமான சிறுத்தைகள் இறந்துள்ளமை பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹட்டன் ஒஸ்போர்ன் கீழ்பிரிவில் மக்கள் குடியிருப்பிற்கு மத்தியில் காணப்பட்ட மின்கம்பம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சரிந்து வீழ்ந்துள்ள நிலையில் இதுவரை திருத்தப்படவில்லை என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இந்த மின்கம்பம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு சரிந்து விழுந்ததுடன் இதன் காரணமாக இந்த பகுதியைச் சேர்ந்த பல வீடுகளுக்கு மின்சார தடை ஏற்பட்டுள்ளது. மேலும் சில வீடுகளுக்கு மின்சாரம் சீரற்ற செல்லும் நிலை காணப்படுகின்றது. சரிந்து விழுந்துள்ள மின்கம்பத்திலிருந்து தொடர்ந்து மின்னோட்டம் காணப்படுவதால் உயிராபத்துக்கள் மற்றும் விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். எங்களோட வீட்டு பக்கத்துல கரண்ட் தூண் விழுந்து 3 நாள் ஆகுது. எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு சொல்லி இன்னும் எந்த ஒரு தகவலும் இல்லை. ஏற்கனவே 1 மாசத்துக்கு முன்னுக்கு லெட்டரும் கொடுத்துட்டோம். வந்து பார்த்துட்டு போயிட்டு அடுத்த நாளே வாயினாங்க. வந்து ஒண்ணுமே செஞ்சு கொடுக்கல. நாங்க இப்ப இந்த 3 நாளா சொல்லிக்கிட்டு இருக்கோம். எந்த ஆன்சர்ல சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னொரு வீட்டுல தான் போயிட்டு தங்கி இருக்கேன். நைட்டுக்கு காலையில தான் வந்து நான் பிள்ளைங்களை ஸ்கூல்ல அனுப்புறேன். ரொம்ப சிரமத்துல இருக்கும். ஆனா வந்து எந்த எக்ஷனும் எடுக்காம இருக்காங்க. இந்த விடயம் தொடர்பில் உரிய மின்பாவனையாளர் அலுவலகத்துக்கு பலமுறை அறிவித்துள்ள போதிலும் அசம்பந்த போக்கி பதிலாக கிடைப்பதாக மக்கள் விசனம் வெளியிடுகின்றனர். அதி உயர் வலு கொண்ட மின்கம்பிகள் இவை என்பதால் உடனடி தீர்வை பெற்றுத்தருமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த விடயம் தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக நோட்டன் பிரிட்ஜ் மின்பாவனையாளர் அலுவலகத்துக்கு நாம் தொடர்பினை ஏற்படுத்த முயற்சித்த போதிலும் முயற்சி பலனளிக்கவில்லை. கரண்ட் துண்டு விழுந்து 3 நாள் ஆச்சு. எந்த எக்ஷனும் எடுக்கல. நாங்க சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு நைட்டுக்கு வேற வீட்டுங்கள்ல தான் போயிட்டு படுத்திருக்கோம். அதனால பயமா இருக்கு. இன்னும் வந்து யாரும் ஒரு எக்ஷனும் எடுக்கல. இரத்தினபுரி எம்பிலிப்பேட்டை பிரதான வீதியின் கஹவத்தை மாதம்பை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 16 பேர் வரை காயமடைந்துள்ளனர். பயணிகள் பஸ் ஒன்றும் கொள்கலன் வாகனம் ஒன்று மோதியதில் இன்று அதிகாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். காயமடைந்தவர்கள் கஹபத்தை வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் பலத்த காயங்களுக்குள்ளான 6 பேர் மேலதிக சிகிச்சைகளுக்காக ரத்தினபுரி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பொத்துவிலில் இருந்து கொழும்பு நோக்கி பயணமான பஸ்ஸை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. பேராதனிய பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் உபுல் திசாநாயக்க நேற்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். பத்திரிகைகளில் வெளியாகிய பகிர்வதை சம்பவங்கள் தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காகவே அவர் இந்த ஊடக சந்திப்பினை ஏற்பாடு செய்திருந்தார். ඇත්තටම කියනවා නම් නවක ශිෂ්‍යයන් විශ්වවිද්‍යාලයට ඇවිල්ලා ආවට පස්සේ පිළිගැනීම සඳහා තියෙන අවසාන සාධයක් තියලා புதிய மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு வருகை தந்ததால் அவர்களை வரவேற்பதற்கான காலப்பகுதியே முதல் 2 மாதங்கள். முழுமையாக பகிடிவதையை ஒழிக்க முடியாது. எனினும் கடந்த 2 மாதங்களில் 2-3 பகிடிவதை சம்பவங்களே பதிவாகியுள்ளன. இது தொடர்பில் ஆராய்வதற்கு நாம் குழு ஒன்றையும் நியமித்துள்ளோம். அது தொடர்பில் ஆராய்ந்து நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். பிழையான வகையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட மாட்டாது. இதற்கு முன்னர் இந்த பல்கலைக்கழகத்தில் மோசமான சம்பவங்கள் இடம்பெறவில்லை என்பதை இந்த பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் என்ற வகையில் தெரிவிக்க வேண்டிய கடற்பாடு என்வசம் உள்ளது. இந்த சம்பவங்கள் பாரியவை அல்ல. இந்த விடயம் தொடர்பில் பிழையான தகவல்கள் பரிமாறப்பட்டு வருகின்றமையால் தமது பிள்ளைகள் தொடர்பில் பெற்றோர் அச்சம் வெளியிடுகின்றனர்.
இலங்கை முழுவதிலும் உள்ள பாடசாலைகளில் மாணவர்களிடையே ஊடகம் தொடர்பிலான அறிவை மேம்படுத்தும் வகையில் நியூஸ் ஃபர்ஸ்டினால் முன்னெடுக்கப்படும் நியூஸ் ஃபர்ஸ்ட் வகுப்பறை திட்டத்தின் 206வது கட்டம் இன்றாகும். கொடதனியாவ கருணாரத்ன பௌத்த வித்தியாலயத்தின் நியூஸ் ஃபர்ஸ்டின் வகுப்பறை செயற்திட்டத்தின் 201வது செயற்திட்டம் இன்றைய தினம் முன்னெடுக்கப்படுகின்றது. இளம் தலைமுறையிடையே ஊடகம் தொடர்பிலான விழிப்புணர்வை மேம்படுத்தும் வகையில் இந்த செயற்திட்டம் நாடு பூராகவும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இன்று காலை நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் கொடதனியாவ பகுதிக்கு விஜயம் செய்திருந்தனர். அங்கு மாணவர்களுக்கு செய்தி அறையில் பயன்படுத்தப்படும் கேமரா தொழில்நுட்பங்கள் தொடர்பிலான விளக்கங்களும் அளிக்கப்பட்டன. ஊடகம் தொடர்பில் செயற்பாட்டு அறிவினை பெற்றுக் கொள்வதில் இந்த மாணவர்கள் தமது அதிக ஆர்வத்தினை வெளிப்படுத்தியிருந்தவை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இன்றைய தினமும் கிழக்கு, ஊவா, மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் 150 மில்லிமீட்டர் மழை பெய்யக்கூடிய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை காலி, பலப்பெட்டிய, பாத்தமுல்ல மற்றும் ஒவ்லான பகுதிகளில் சிறிய அளவிலான வெள்ளப்பதிவுகளும் இடம்பெற்றுள்ளன. பலப்பிட்டிய, பாத்தமுல்ல மற்றும் ஒவ்லானா பகுதியில் பெய்த கடும் மழையால் 25 வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதேவேளை பலப்பிட்டிய பகுதியில் மழையால் பாதிப்புகள் அதிகம் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை பலாங்குடை பகுதியில் மரம் முறிந்து விழுந்ததில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்றிரவு பெய்த கடும் மழையினால் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவத்தில் 65 வயதான பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் உயிரிழந்தவரின் சடலம் பலாங்குடை பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இன்றும் பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் மழையுடனான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கிழக்கு, ஊவா, மத்திய மற்றும் தென் ஆகிய மாகாணங்களில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அந்த சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தி அறிக்கை 2:25 பிரதான செய்தி அறிக்கை இரவு 8 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம்.